வணக்கம். இந்தியால சமீபத்துல கட்சி தாவல். தேர்தல் நடந்து முடிஞ்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, எம்பிக்கள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறது அப்படின்றது சமீப நாட்கள்ல ரொம்பவே அதிகமா நம்ம பார்க்கிறோம். அது நம்ம ஊரு தமிழ்நாட்டுல இருந்து, மகாராஷ்டிரால இருந்து, பஞ்சாப்ல இருந்து, மேற்கு வங்காளம் வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அப்புறமா எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் தாவுறத பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இந்த மாதிரியான நிகழ்வு அப்படின்றது மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? இத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? இல்ல இது தவறு தான் அப்படின்ற மாதிரி பார்க்கிறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வோட் வைப்பினுடைய கருத்து கணிப்பு முடிவ நம்ம பகிர்ந்திருந்தோம். இந்த வீடியோல நாம வோட்டர் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்துல தாவேகா அவர்கள் வந்து குதிரை பேரம் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் எல்லா எதிர்க்கட்சிகளும் பாஜக, திமுக, அதிமுக எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. தாவேகா தரப்புல இருந்து ஏங்க அவங்களா வாண்டடா விருப்பப்பட்டு எங்க கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. இது எப்படிங்க குதிரை பேரமாகும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நாம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் கட்சி மாறுவதை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை 4 கேள்வி வழியா நறுக்குன்னு கேட்டிருக்கிறாங்க வோட்டர். அந்த கேள்வி பதில்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். முதலாவது கேள்வி, கட்சிகள் மாறுவது மக்கள் ஆணையை, மக்களினுடைய தீர்ப்பை மாறுமா அப்படின்ற மாதிரி கேள்விக்கு ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 73.9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 12.6% மக்களும், சொல்ல முடியாது கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 13.5% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 2வது கேள்வி, எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் கட்சி மாறுவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி நீங்க பார்க்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு அழுத்தம், தூண்டுதல். இந்த பக்கத்துல இருந்து ஒரு அழுத்தம் இருக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கத்துல இருந்து வாங்க உங்களுக்கு பெருசா செய்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தூண்டல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 35.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பட்ட லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு 28.9% மக்களும், எதிர்கால தேர்தல்கள்ல சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 12.6% மக்களும், கொள்கை வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு 6.2% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டம் இயற்றும் ஆட்சியாளர்கள் அரசியல் கட்சிகளை மாறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்ற கேள்விக்கு முழுக்க முழுக்க ஏத்துக்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 14.8% மக்களும், தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 29.1% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எந்த காரணம் கொண்டும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 49.3% மக்கள் அதிகபட்சமா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கடைசி கேள்வி, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறினால் அவர்களினுடைய பதவியை இழக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு 64.5% மக்களும், நோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 14.3% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 21.2% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கேட்ட 4 கேள்வியில 3 கேள்வி டைரக்டா மக்களினுடைய பார்வையா தான் இருந்தது. ஸோ முதல் கேள்விக்கு மக்களினுடைய ஆணையை மீறுவது அப்படின்னு சொல்லிட்டு 73.9% மக்கள் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது 3வது கேள்வியில இந்த மாதிரி மாறுறவங்களை நீங்க ஏத்துக்குவீங்களான்னு கேட்டதுக்கு 49.3% மக்கள் ஏத்துக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் கடைசி கேள்வியில அவங்க பதவி இழக்கணுமா அப்படின்ற கேள்விக்கும் 64.5% மக்கள் ஆமா அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேள்வி பதில்கள் வழியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியறது, ஊகிக்க முடியறது என்ன அப்படின்னா, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் கட்சி மாறுறத மக்கள் விரும்பல அப்படின்றதான் வந்துட்டு தெரியுது. ஸோ தமிழகத்திலையும் எம்எல்ஏக்கள் பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு அவர்கள் கட்சி மாறிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை மக்கள் விரும்புறாங்களா விரும்பலையா அப்படின்றத இடைத்தேர்தல் முடிவுல தான் நாம பார்க்க முடியும். ஸோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்க இதை விரும்புறீங்களா விரும்பலையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.